இல்ல பாஸ்டர், நான் நியூட்ரலா இருந்துடுறேன், வேண்டவே வேண்டாம், நான் அவன் பக்கம் வரமாட்டேன், அவன் என் பக்கம் வரக்கூடாது. எப்படி முடியும்? இப்படி ஒரு ரூட்டே கிடையாது, இப்படி ஒரு வழியே இல்ல. என்ன வழி? ஒண்ணு நீ நசுக்கணும், இல்லன்னா இப்ப நீங்க தான் தெரிந்து கொள்ளணும். இல்ல பாஸ்டர், என்னால நசுக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? நீ நசுக்கப்படு. இல்ல பாஸ்டர், இப்படி ஒரு சத்தியம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், இப்ப நான் சாத்தான நசுக்கக்கூடிய நேரத்துக்குள் வந்து விட்டேன் என்கிறது நான் உணர்றேன். ஆகவே நான் சாத்தான நசுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த வெளிப்பாடை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன், இந்த திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்க ஒப்பு கொடுத்து இந்த அறிவை முதலாவது உள்வாங்கணும். ஆமா, நசுக்கிறது ரெண்டாவது. முதலாவது, சாத்தானை யான் காலின் கீழ் நசுக்க ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவர் யார்? சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் எனக்கு காலுக்கு கீழே நசுக்க போறாரு. அதுக்காகவே ஆண்டவர் என்னை ரட்சித்து இருக்கிறார். ஒரு சந்தோஷம் வரணுமா வேண்டாமா? என்ன பாக்கியம்! நாம பக்கத்துல இருக்கிற மாமியாரி நாத்துனாரி நசுக்கி நசுக்கி பழவி அதுல ஒரு சந்தோஷம் கண்டுக்கிட்டோம். இதெல்லாம் சந்தோஷமே கிடையாது. அவங்களை நசுக்கி உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நாம நசுக்க வேண்டிய நபர்னு ஒருத்தர் இருக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, முதலாவது இந்த தெளிவை நமக்குள் கட்டளையிட விரும்புகிறார். இந்த தெளிவு நமக்கு வரணும், இந்த அறிவு நமக்கு வரணும். ஓ, நம்மை கொண்டு ஆண்டவர் இதெல்லாம் செய்ய போறார். அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை அவர் தம்முடைய இரட்சணியத்தினால், வல்லமையினால், கிருபையினால் அவர் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கிறார். சாத்தானை எல்லாரும் நசுக்க முடியாது. அப்ப சாத்தானை நசுக்கக்கூடிய ஒரு நபராக என்னை மாற்றி இருக்கிறார் என்கிறதை புரிந்து கொண்டு நான் இன்னும் அவருடைய சத்துவத்தில் பலப்படணும்.